2023ல அடுத்து நம்ம பார்க்க போற படம் வந்து பார்த்தீங்கன்னா, "அநீதி" அப்படிங்கிற திரைப்படம். அர்ஜுன் தாஸ் நடிப்புல துஷாரான்னு நெனைக்கிறேன். அவங்க நடிச்ச படம். நம்முடைய அங்காடித்தூர் படத்த எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸான நம்முடைய வசந்தபாலன். வெயில் படம் கூட அவர் தான் எடுத்தாரு. அவருடைய இயக்கத்துல வந்து ஒரு திரைப்படம். ஒரு ஹீரோவுக்கு வந்து என்னன்னா வந்து ஒரு மனப்பிறழ்வு ப்ராப்ளம்னு வச்சுக்கங்களேன். ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அதாவது அவருக்கு வந்து யாரையாவது வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாரி தோணும். எடுத்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அவர் கொலை பண்ற மாரி. அவர் வந்து ஒரு டெலிவரி பாய் எல்லாத்தையும் கொலை பண்ற மாரி காட்டுவாய்ங்க. பார்த்தா அது வந்து அவருக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் மாதிரி. அதாவது அவங்கள பார்த்தா எனக்கு கொலை பண்ணணும்னு தோணும். ஆனா நான் பண்ண மாட்டேன். அது வந்து என்ன வந்து தடுக்குது. என் மண்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள கொலை பண்ண மாதிரி அந்த ஃபீல் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி வந்து இருக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு நாள் வந்து டெலிவரி பண்ணும்போது, அ அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணும்போது ஹீரோயின் வந்து மீட் பண்றாரு. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அந்த பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாரி காட்டிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீட்ல வேலை செய்ற பொண்ணு மாரி அந்த ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவங்க 2 பேத்துக்குள்ள அந்த மனப்பிறழ்வு ப்ராப்ளம் இருக்குல்ல அவருக்கு. அதாவது அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதுலேருந்து அவர் மீண்டு வந்தாரா? அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன காரணம்? அதுக்கு வந்து ஹீரோயின் எந்த மாதிரியான உதவி செஞ்சாங்க? அந்த காதல் ஹீரோயின் கூட இருக்கிற அந்த காதல் வந்து எந்த மாரி அதுக்கு பயன்பட்டுச்சு? அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரத்தில, திடீர்னு ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருது. அந்த வீட்ல, அந்த பெரிய பணக்கார வீட்ல ஹீரோயினுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. அந்த ப்ராப்ளத்தையும் இவரு வந்து எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பேஸ் பண்ணி படம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அழகான ஒரு த்ரில்லரு. ஒரு ஃபிளாஷ்பேக்ல வந்து நம்மளுடைய காளி வந்து அ காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பா கேரக்டர். அதாவது அர்ஜுன் தாஸோட அப்பா கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த ஒரு போர்ஷன் ஒரு 10 நிமிஷம் போர்ஷன் வந்து தங்கப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வந்து அவரு பண்ற விஷயம், அதெல்லாம் நீங்க ரீல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்ப வந்து காளி வெங்கட் வந்து குடுத்திருந்தாரு. அதுதான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அழுத்தமான ஒரு படமா காட்டுறதுக்கு உண்டான காரணமா இருந்துச்சு. சின்ன வயசுல அவங்க அப்பாவுக்கு நடந்த அநீதி, அந்த அநீதி தான் அவர வந்து பார்த்தீங்கன்னா, மனப்பிரச்சனைக்கு வந்து உள்ளாக்கியிருக்கு. அந்த மனப்பிரச்சனைக்கு வந்து இந்த ஹீரோயின் தான், அந்த காதல் தான் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக வாழ்க்கைக்கு வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தான் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த அநீதிங்கிறது தன்னுடைய தந்தைக்கு ஏற்பட்ட அநீதி தான் அந்த படத்துடைய பேஸா வச்சு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்ல திரைப்படம். அதாவது யார் வேணாலுமே பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தான் படம் எடுக்கப்பட்டிருக்குது. வசந்த பாலன் ஒரு புது கதையோட வந்திருக்காரு. வெயில் படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் ரொம்ப சென்டிமெண்ட் அந்த மாரிலாம் இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வெயிலு. அது பசுபதியோட கேரக்டர் வந்து நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அங்காடி தெருல வந்த ஆ அங்காடி தெருவ பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல. எல்லாருனாலயுமே, எல்லா மக்களாலயுமே ரசிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்த சமூகத்தில அந்த சேல்ஸ்கெல்லாம் நிக்கிறாங்கல்ல, சேல்ஸ் வுமனா நிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு கடையிலயுமே நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான அந்த வலிகள அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள வந்து கடை மூலமா சந்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தலாம் பேஸ் பண்ண படமா அது இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த திரைப்படமும் வந்து பார்த்தீங்கன்னா, சாமானிய மக்களுக்குள்ள இருக்கிற 2 பேர். வீட்டு வேலை செய்ற ஒரு பொண்ணு, டெலிவரி அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க ஒரு பையன். இவங்க 2 பேத்துக்கு இடைப்பட்ட அந்த காதல் கதைய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகான கதை. தாராளமாக 2023 முக்கியமான ஒரு திரைப்படத்தில, கவனிக்கப்பட வேண்டிய படத்தில இந்த படத்த வந்து நம்ம சொல்லலாம். நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, அந்த படத்த உங்களுக்கு என்ன மாரியான பாதிப்பு ஏற்பட்டுச்சு? அந்த அப்பா கேரக்டர் காளி வெங்கட்டுடைய அப்பா கேரக்டர் உங்களுக்கு ஒரு மனசுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நெகிழ்ச்சிய குடுத்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நீங்க எழுதுங்க. தாராளமாக பேசலாம். பார்க்காதவங்க இந்த படத்த வந்து ஒரு முறையாவது பார்க்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு முறை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகான திரைப்படம் இது. கண்டிப்பா உங்கள வந்து திருப்திப்படுத்தும்னு நான் நம்புறேன்.